வணக்கம் ஆண்டர்பிரினர்ஸ். போன வருஷம் மட்டுமே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 6.5 லட்சம் வெளிநாட்டவர்கள் இந்தியாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த மெடிக்கல் டூரிசம் பிஸ்னஸோடைய மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய்ங்க, அதாவது $18 பில்லியன். எதனால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு இவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குன்னா ஒரே காரணம் தான் செலவு. யூஎஸில் ஒருத்தருக்கு வந்து ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் ஆகுதுங்க. அதே ட்ரீட்மெண்ட்டை இந்தியாவில் வந்து எடுக்கணும்னா வெறும் ஒரு 4லேருந்து 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்தியாவில் மெடிக்கல் டூரிசம் அப்படின்ற பிஸ்னஸ் பயங்கர பூமிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா நீங்கள் ஒரு மெடிக்கல் டூரிசம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் என்ன, இதை பற்றிலாம் தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அந்த ஆசையை தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. இன்னொரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் அடுத்தடுத்த நிலைக்கு வளர முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோங்க. அதோடைய முதல் கட்டமாக ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஆல்ரெடி நிறைய பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் டிப்ஸ், பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல மெடிக்கல் டூரிசம் பிஸ்னஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. பொதுவாக நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை போய் பார்ப்போம். அவர் நம்ம டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது உடம்பு நல்லா இருக்குன்னுவார், இல்லை ஏதாவது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொல்லுவார். அப்படி கொஞ்சம் பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்குன்னா நீங்கள் இந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் ஆகுங்க அப்படின்னா ஒரு லெட்டர்லாம் எழுதி தருவார். நம்மளும் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் கொடுத்து ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம். இது இந்தியாவில் இருக்கும்போது ஓகே. பட் வெளிநாடுகளில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா அவங்க இந்தியா மாதிரியான நல்ல மெடிக்கல் சப்போர்ட் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பயணம் செஞ்சு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திருப்பி அவங்க நாட்டுக்கு போவாங்க. அதுவே இன்னும் ஒரு சில வளர்ந்த நாடுகள் இருக்கும், அங்கெல்லாம் ஃபெசிலிட்டி நல்லா தான் இருக்கும், ஆனால் ட்ரீட்மெண்ட்டுடைய காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுமே இந்தியா மாதிரியான நாடுகளில் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டியும் நல்லா இருக்குது, அதே சமயம் பணமும் கம்மியாக செலவாகும் அப்படின்ற காரணத்துக்காக இந்தியாவில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் போவாங்க. ஸோ இவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா, அதாவது இவங்களுக்கான ஏர் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கணும், எந்த ஹாஸ்பிட்டலில் போய் இவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அதுக்கான சஜஷன்ஸ் சொல்லணும், அதே மாதிரி இவங்களுக்கான அகாமடேஷன் அதையுமே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இது எல்லாத்தையும் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை தான் நம்ம மெடிக்கல் டூரிசம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க, நீங்கள் இந்த மெடிக்கல் டூரிசம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்துடலாமா? முதல் விஷயம் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த மெடிக்கல் டூரிசம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களோட பிஸ்னஸை கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்ம், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, இப்படிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஒன்று, இதில் நிறைய பணம் வந்து வரவு செலவுகள் அதிகமாக இருக்கும். அதாவது ஃபாரின்லேருந்து உங்களுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் திரும்ப ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இந்த மாதிரியான நிறைய பணம் வந்து வரவு செலவுகள்லாம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, இந்த மெடிக்கல் டூரிசம் பிஸ்னஸில் கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குங்க. என்னென்னா நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தப்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் லயபிலிட்டி வரக்கூடாது இல்லையா. இஃப் சப்போஸ் அப்படி வந்தாலுமே அந்த ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களோட மெடிக்கல் டூரிசம் பிஸ்னஸை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்கிறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி ஒரு PDF டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த PDF டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அடுத்து ரெண்டாவது நீங்கள் வாங்க வேண்டிய சர்டிஃபிகேஷன் MVTF, அதாவது மெடிக்கல் வேல்யூ ட்ராவல் ஃபெசிலிட்டேட்டராக நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிக்கணுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த MVTF சர்டிஃபிகேஷன் அப்படின்றது கட்டாயம் வாங்க வேண்டிய ஒரு சர்டிஃபிகேஷன் கிடையாதுங்க. அதாவது நீங்கள் ஒரு மெடிக்கல் டூரிசம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் நீங்கள் ஆரம்பிக்க முடியுன்றது கிடையாது, வெறும் ஒரு ஆப்ஷனல் தான். இன்னும் ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எப்படி ISO சர்டிஃபிகேஷன் இருக்கோ, அதாவது ஒரு குவாலிட்டிக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் மாதிரிங்க. ஒரு ஃபாரின்லேருந்து உங்களுக்கு கஸ்டமர் வராரு அப்படின்னா உங்கள் கம்பெனி மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாகணும் இல்லைங்களா, அதுக்காக வாங்க வேண்டிய சர்டிஃபிகேஷன் தாங்க இது. ஸோ கம்பல்சரிலாம் கிடையாது, ரெக்கமெண்டட். அடுத்து மூணாவது முக்கியமான ரிஜிஸ்ட்ரேஷன் GST ரிஜிஸ்ட்ரேஷன்.
ஜிஎஸ்டி இதனுடைய விரிவாக்கம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது எல்லா பிஸ்னஸ்க்கும் கம்பல்சரி கிடையாதுங்க. யாருடைய டேர்ன் ஓவர் வருஷத்துக்கு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுதோ அவங்க கட்டாயம் வாங்கணும். பட் உங்களோட பிஸ்னஸ் ஃபாரின்லேருந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வரும். ஸோ கட்டாயம் ஒரு வருஷத்தில் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் போகும். பட் எப்போ அந்த 20 லட்ச ரூபா தாண்டுதோ, ஒரு 19 லட்ச ரூபா உங்களோட டேர்ன் ஓவர் வருதுன்னா அந்த டைமில் நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கோங்க. அடுத்து 4வது, இதுவுமே ஒரு ரெக்கமெண்டட் ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க, ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களோட பிராண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்கள் பிராண்டை தான் நீங்கள் இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் இருக்க என்ஆர்ஐஸ், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நேஷனல்ஸ் அவங்களுக்கெல்லாமும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு கஸ்டமர்ஸாக அவங்க உள்ளே வருவாங்க. அவ்வளோ செலவு பண்ணி உங்களோட பிராண்டை ப்ரொமோட் பண்ணும்போது அதை வேறு யாரும் டூப்ளிகேட் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதுக்காக நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்ககிட்ட ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா வேறு யாருமே உங்களோட பிராண்டை டூப்ளிகேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்றது. அகைன் இது கம்பல்சரி கிடையாது, ரெக்கமெண்டட் ரெஜிஸ்ட்ரேஷன். அடுத்து கடைசியாக 5வது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தாங்க MOU, அதாவது மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மெடிக்கல் டூரிசம் பிஸ்னஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பேஷண்ட்ஸையும் ஹாஸ்பிட்டல்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ நீங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸோட MOU சைன் பண்ணி அவங்களோட ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுங்க. அப்போ தான் எந்த ஹாஸ்பிட்டல் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எவ்வளோ செலவில் கொடுக்குறாங்க இது எல்லா டேட்டாவும் உங்கள் கையில் இருக்கும். இந்த MOU சைன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் பேஷண்ட்ஸையும் ஹாஸ்பிட்டல்ஸையும் கனெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு டேரெக்டாக பே பண்ணாலுமே உங்களுக்கான கமிஷனை ஹாஸ்பிட்டல் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த மெடிக்கல் டூரிசம் பிஸ்னஸில் கொஞ்சம் பேசிக்காக ரிஸ்க் இருக்குது. அதாவது பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஏதாவது தவறான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபினான்ஷியல் லாஸும் வரக்கூடாது. அதனால் அந்த லைபிலிட்டி எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கும் உங்களுக்கும் ப்ராப்பரான ஒரு MOU சைன் ஆகிருக்கணுங்க. இந்த 5 லைசன்ஸும் இருந்தால் போகிறோம் இந்த மெடிக்கல் டூரிசம் பிஸ்னஸை உங்களால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த மெடிக்கல் டூரிசம் பிஸ்னஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இதே மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.